அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சியை பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு நேரம் இல்லாததுனால இன்ஷா அல்லாஹ் வசனங்களை பார்ப்போம். இந்த சூரா 23 நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிற அந்த சூறாவை பத்தி கடவுள் சொல்லியிருக்கிறத நான் வாசிக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். நம்பிக்கையாளர்களே, உண்மையில் வெற்றி பெற்றவர்கள். தங்களுடைய சலாத் தொடர்பு தொழுகைகளின் போது பயபக்தியோடு இருப்பவர்கள். மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள். மேலும் அவர்கள் கடமையான ஜகாத் தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைகளுடன் அல்லது சட்டப்பூர்வமாக அவர்களுக்குரியவர்களுடன் மட்டும் பாலியல் உறவு கொள்வார்கள். அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக மாட்டார்கள். இந்த எல்லைகளை மீறுபவர்களே வரம்பு மீறுபவர்கள். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வைப்பு பொருட்கள் அவ்வண்ணமே அவர்கள் செய்து கொள்ளும் ஏதேனும் உடன்படிக்கைகள் என வரும்போது அவர்கள் நம்ப தகுந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் சலாத் தொடர்பு தொழுகைகளை ஒழுங்காக கடைபிடிப்பார்கள். இத்தகையவர்கள் தான் வாரிசுகள். அவர்கள் சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள். துல்லியமான கருயியல் உபத்தளிப்பு. ஒரு குறிப்பிட்ட வகையான சேற்றில் இருந்து மனித படைப்பை நாம் படைத்தோம். அதன் பின்னர் நன்கு பாதுகாக்கப்பட்டதொரு கருவூலத்தில் வைக்கப்படுகின்ற சின்னஞ்சிறியதொரு துளியிலிருந்து அவனை நாம் மீண்டும் உருவாக்கினோம். பின்னர் அத்துளியை தொங்குகின்ற கரு ஒன்றாக நாம் வளர்த்தோம். பின்னர் தொங்குகின்ற கருவை ஒரு பற்கடியளவு வளர்ச்சியற்ற கருவாக பெரிதுபடுத்தினோம். பின்னர் அந்த பற்கடியளவு எலும்புகளாக நாம் படைத்தோம். பின்னர் தசைகளை கொண்டு எலும்புகளை போர்த்தினோம். இவ்விதமாகவே புதியதொரு படைப்பை நாம் உருவாக்குகின்றோம். கடவுள் மிக பாக்கியமிக்கவர், மிகச் சிறந்த படைப்பாளர். பின்னர் சிறிது காலம் கழித்து நீங்கள் மரணிக்கின்றீர்கள். பின்னர் உயிர் தெழுப்பப்படும் நாளன்று நீங்கள் உயிர் தெழுப்பப்படுவீர்கள். 7 பிரபஞ்சங்கள் உபத்தலைப்பு. உங்களுக்கு மேலே அடுக்குகளாக 7 பிரபஞ்சங்களை நாம் படைத்தோம். மேலும் அவற்றில் உள்ள தனியொரு படைப்பையும் நாம் ஒருபோதும் அறியாமல் இல்லை. கடவுளிடமிருந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் உபத்தலைப்பு. மிகச் சரியான அளவில் விண்ணிலிருந்து தண்ணீரை நாம் கீழ் இறக்குகின்றோம். பின்னர் அதனை நாம் நிலத்தில் சேகரிக்கின்றோம். நிச்சயமாக அது நழுவி செல்லும்படி நாம் விட்டுவிட முடியும். அதனை கொண்டு உங்களுக்காக பேரிச்சம் பல தோட்டங்களையும் திராட்சைகளையும் அனைத்து கனி வர்க்கங்களையும் மேலும் பல்வேறு உணவுகளையும் நாம் உருவாக்குகின்றோம். அத்துடன் சினாயை பூர்வீகமாக கொண்ட ஒரு மரம் எண்ணெயையும் அவ்வண்ணமே உண்ணுவோருக்கு விருப்பமிகு சுவையையும் தருகின்றது. மேலும் கால்நடைகள் உங்களுக்கு ஒரு படிப்பினையை வழங்க வேண்டும். அவற்றின் வயிறுகளில் இருந்து நாம் உங்களை பால் அருந்த செய்கின்றோம். அவற்றிலிருந்து வேறு பலன்களையும் நீங்கள் அடைகின்றீர்கள். மேலும் அவற்றில் சிலவற்றை நீங்கள் உணவுக்காக பயன்படுத்துகின்றீர்கள். அவற்றின் மீதும் மேலும் கப்பல்கள் மீதும் நீங்கள் சவாரி செய்கின்றீர்கள். நோவா உபத்தளிப்பு. என் சமூகத்தாரே, கடவுளை வழிபடுங்கள். அவருடன் வேறு தெய்வம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நன்னெறியுடையவராக இருக்க மாட்டீர்களா என்று கூறியவராக நோவாவை அவருடைய சமூகத்தாரிடம் நாம் அனுப்பினோம். அவருடைய சமூகத்தாரில் உள்ள நம்ப மறுத்த தலைவர்கள் கூறினர், இவர் உங்களுக்கிடையில் முக்கியத்துவம் அடைய விரும்புகின்ற உங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. கடவுள் நாடியிருந்தால் வானவர்களை அவர் கீழே அனுப்பி இருக்க முடியும்.
நம்முடைய முன்னோர்களிடமிருந்து இது போன்ற எதையும் நாம் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. இவர் பித்து பிடித்து போன ஒரு மனிதர், அவ்வளவுதான். சிறிதொரு காலத்திற்கு அவரை சற்று அலட்சியப்படுத்தி விடுங்கள். அவர் கூறினார், என் இரட்சகரே, அவர்கள் என்னை நம்ப மறுத்து விட்டதால் எனக்கு வெற்றியை வழங்குவீராக. பின்னர் நாம் அவருக்கு உள்ளுணர்வு ஊட்டினோம். நம்முடைய விழிப்பான கண்களின் கீழ், மேலும் நம்முடைய உள்ளுணர்வூட்டலின்படி படகை கட்டுவீராக. நமது கட்டளை வரும்போது, மேலும் வளிமண்டலம் கொதிப்படையும் போது, உம்முடைய வீட்டு பிராணிகளில் ஒவ்வொரு வகையிலும் ஒரு ஜோடியையும் அழிக்கப்படுவார்கள் என கண்டனம் செய்யப்பட்டவர்களை தவிர உன் குடும்பத்தாரையும் அதில் இட்டுக் கொள்கிறாக. வரம்பு மீறியவர்கள் சார்பாக என்னிடம் பேசாதீர், அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். உம்முடன் இருப்பவர்களோடு சேர்ந்து படையின் மீது நீர் அமர்ந்து விட்டவுடன் பாவிகளான மக்களிடமிருந்து நம்மை காப்பதற்காக கடவுளை புகழுங்கள் என்று நீர் கூற வேண்டும். மேலும் கூறுகிறாக, என்னுடைய இரட்சகரை, பாக்கியில் நிற்பவர் இடத்தில் என்னை கரை இறங்க செய்கிறாக. கரை சேர்ப்பவர்களை நீரே மிகச் சிறந்தவர். இவை உங்களுக்கு போதிய சான்றுகளை வழங்க வேண்டும். நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆழ்த்துவோம். அதற்கு பிறகு மற்றொரு தலைமுறையினரை அவருக்கு பின்னர் நாம் நிர்மாணித்தோம். நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும். அவருடன் வேறு தெய்வம் எதுவும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நன்றியுடையவராக இருக்க மாட்டீர்களா என்று கூறியவாறு அவர்களுக்கிடையில் இருந்து ஒரு தூதரை அவர்களிடம் நாம் அனுப்பினோம். அவருடைய சமூகத்தாரில் இருந்த நம்ப மறுத்த, மேலும் மறு உலகம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த தலைவர்கள் இவ்வுலகில் நாம் அவர்களுக்கு தாராளமாக வழங்கி இருந்த போதிலும் கூறினர், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. நீங்கள் உண்ணுபவற்றையே அவர் உண்ணுகின்றார், மேலும் நீங்கள் அருந்துவதைப் போலவே அருந்துகின்றார். உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் பின்னர் நீங்கள் மெய்யாகவே நஷ்டப்பட்டவர்களாவீர்கள். நீங்கள் மரணித்த பிறகு மேலும் மண்ணாகவும் எலும்புகளாகவும் மாறிய பின்னர் நீங்கள் மீண்டும் வெளிவருவீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்களிக்கின்றாரா? சாத்தியமற்றது. உண்மையில் உங்களுக்கு வாக்களிக்கப்படுவது சாத்தியமற்றதே. இந்த வாழ்வை மட்டுமே நாம் வாழ்கின்றோம், மேலும் மரணிக்கின்றோம், மேலும் நாம் ஒருபோதும் உயிர் எழுப்பப்பட மாட்டோம். இவர் பொய்களை புனைவதுடன் அவற்றை கடவுள் மேல் சாட்டுகின்ற ஒரு மனிதர் மட்டுமே. நாங்கள் ஒருபோதும் அவரை நம்ப மாட்டோம். அவர் கூறினார், என் இரட்சகரே, அவர்கள் என்னை நம்ப மறுத்து விட்டதால் எனக்கு வெற்றியை வழங்குவீராக. அவர் கூறினார், விரைவில் அவர்கள் வருத்தப்பட்டவர்கள் ஆவார்கள். நீதமாக தண்டனை அவர்களை தாக்கியது. மேலும் இவ்வாறாக அவர்களை நாம் சிதிலங்களாக மாற்றினோம். தீய மக்கள் நசிந்தார்கள். அதன் பிறகு மற்ற தலைமுறையினரை அவர்களுக்கு பின்னர் நாம் நிர்மாணித்தோம். எந்த சமூகமும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அதன் விதியை முற்படுத்திவிடவோ அன்றி தாமதித்து விடவோ முடியாது. பின்னர் நாம் தொடர்ச்சியாக நம் தூதர்களை அனுப்பினோம். தூதர் ஒருவர் நம் சமூகத்தாரிடம் சென்ற ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரை நம்ப மறுத்தனர். அதன் விளைவாக ஒன்றன் பின் மற்றொன்றாக அவர்களை நாம் அளித்தோம், மேலும் அவர்களை வரலாறுகளாக்கினோம். நம்ப மறுத்த மக்கள் நசிந்து போனார்கள். மோசஸும் ஆரோனும் உபத்தலுக்கு பின்னர் நமது வெளிப்பாடுகளுடனும் ஆழ்ந்ததொரு சான்றுகளுடனும் மோசஸையும் அவருடைய சகோதரர் ஆரோனையும் நாம் அனுப்பினோம். ஏரோவிடமும் அவனுடைய பிரதானிகளிடமோ ஆனால் அவர்கள் ஆணவம் கொண்டவர்களாக மாறினார்கள். அவர்கள் அடக்குமுறை செய்கின்ற மக்களாக இருந்தனர். அவர்கள் கூறினர், நமது அடிமைகளாக இருக்கின்ற சமூகத்தில் இரு மனிதர்களுக்கா நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அவர்கள் அவ்விருவரையும் ஏற்க மறுத்தனர். எனவே அதன் விளைவாக அவர்கள் அழிக்கப்பட்டனர். அவர்கள் வழிகாட்டப்பட்டவர்களாகும் பொருட்டு
மோசஸுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம். மேரியின் மகனையும் அவருடைய தாயாரையும் ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம். மேலும் உணவு மற்றும் பானத்துடன் ஒரு குன்றின் மீது அவர்களுக்கு நாம் புகலிடம் அளித்தோம். ஒரு கடவுள் ஒரு மார்க்கம். உபத்தளிப்பு. தூதர்களே, நல்ல ஆகாரங்களில் இருந்து உண்ணுங்கள், மேலும் நற்பணிகள் புரியுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் நான் முற்றிலும் அறிந்திருக்கின்றேன். இவ்விதமானது உங்கள் சமூகம், ஒரே சமூகம். மேலும் நானே உங்கள் இரட்சகனாவேன். நீங்கள் என்னிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தர்க்கித்துக் கொள்ளும் பிரிவுகளாக தங்களையே பிளவுபடுத்திக் கொண்டனர். ஒவ்வொரு கூட்டமும் தங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்வடைகின்றனர். எனவே சிறிது காலத்திற்கு அவருடைய குழப்பத்திலேயே அவர்களை சற்றே விட்டு விடுகிறார்கள். செல்வமும் பிள்ளைகளும் கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கி இருப்பதால் அவர்கள் எண்ணிக்கொண்டனரா ஆசீர்வாதங்களை நாம் அவர்களிடம் பொழிந்து கொண்டிருக்கின்றோம் என்று? உண்மையில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நிச்சயமாக தங்கள் இரட்சகரிடம் பக்தியான உணர்வுடன் இருப்பவர்கள், மேலும் தங்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர்கள், மேலும் தங்கள் இரட்சகருடன் போலி தெய்வங்கள் எதனையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்ளாதவர்கள், தங்களுடைய தர்மங்களை அவர்கள் கொடுக்கும் பொழுது அவருடைய இதயங்கள் முற்றிலும் பக்தியோடு இருக்கின்றன. ஏனெனில் தங்களுடைய இரட்சகரின் முன் கொண்டு வரப்படுவோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் நற்பணிகள் புரிய ஆவலுடன் உள்ளனர். அவற்றை செய்ய அவர்கள் போட்டுகின்றனர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். சூழல் எல்லாம் நம்மளை ஆதிப்பாவத்துக்காக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், ஈடு இணைகளற்றவர், மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ப மறுப்பவர்கள் நன்றி கெட்டவர்கள். உபத்தளிப்பு. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு அப்பாற்பட்டு நாம் ஒருபோதும் சுமத்துவதில்லை. மேலும் உண்மையையே உரைக்கும் ஒரு பதிவேட்டை நாம் வைத்திருக்கின்றோம். எவர் ஒருவரும் அநீதத்தை அனுபவிக்க மாட்டார்கள். அவர்களுடைய மனங்கள் இது குறித்து அறியாதிருப்பதால் இதற்கு ஒவ்வாத காரியங்களை அவர்கள் செய்கின்றனர். அவருடைய காரியங்கள் தீயவையாக உள்ளன. பின்னர் அவருடைய தலைவர்களை நாம் தண்டனையை கொண்டு பழிவாங்கும் போது அவர்கள் புகார் கூறுகின்றனர். இப்போது புகார் கூறாதீர்கள். நம்மிடமிருந்து உதவி அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள். என்னுடைய சான்றுகள் உங்களிடம் காட்டப்பட்டன. ஆனால் நீங்கள் உங்கள் புதிமான்களின் மீது திரும்பி சென்று விட்டீர்கள். அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக இருந்தீர்கள். மேலும் நீங்கள் அடங்காமல் அவற்றை அலட்சியம் செய்தீர்கள். அவர்கள் ஏன் இந்த வேதத்தை சிந்தித்து பார்க்கவில்லை? அவர்களுடைய முன்னோர்களால் ஒருபோதும் அடையப்படாத ஒன்றை அவர்கள் பெற்றிருக்கின்றனர் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லையா? அவர்கள் தங்களுடைய தூதரை அடையாளம் கண்டு கொள்ள தவறிவிட்டனரா? இதனால் தான் அவர்கள் அவரை அலட்சியம் செய்கின்றனரா? அவர் கிறுக்கர் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டனரா? உண்மையில் அவர்களிடம் சத்தியத்தை அவர் கொண்டு வந்துள்ளார். ஆனால் அவர்களில் அதிகமானோர் சத்தியத்தை வெறுக்கின்றனர். உண்மையில் சத்தியம் அவருடைய விருப்பங்களுக்கு ஒத்ததாக இருந்திருந்தால் வானங்களிலும் பூமியிலும் முற்றிலும் ஒழுங்கின்மையே இருந்திருக்கும். அவற்றில் உள்ள ஒவ்வொன்றும் சீர்குலைந்து போயிருக்கும். அவர்களுக்குரிய சான்றை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். ஆனால் அவர்கள் தங்களுக்குரிய சான்றை அலட்சியம் செய்கின்றனர். அவர்களிடம் இது ஒரு கூலி கேட்கின்றீரா? உன் இரட்சகரின் கூலி மிகவும் மேலானதாகும். அவர்தான் வழங்குவோரு மிகச் சிறந்தவர். மிக நிச்சயமாக ஒரு நேரான பாதையின் பால் அவர்களை நீர் அழைக்கின்றீர். மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் சரியான பாதையிலிருந்து நிச்சயம் விலகி சென்று விடுவார்கள். கருணையை நாம் அவர்கள் மீது பொழிந்து மேலும் அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தித்த போதிலும் அவர்கள் வரம்பு ஊழலில் ஆழமாக மூழ்கிவிட்டனர். மேலும் பெரும் தவறுகள் புரிய தொடர்ந்து கொண்டிருந்தனர். தண்டனையை கொண்டு நாம் அவர்களை வருத்திய போதிலும்
இறைஞ்சியவாறு தங்கள் இரட்சகரிடம் அவர்கள் ஒருபோதும் திரும்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் உள்ளாகியிருந்த அந்த கடும் தண்டனை கொண்டு அவர்களை நாம் பழி வாங்கிய போது அவர்கள் அதிர்ந்துவிட்டனர். அவர்தான் உங்களுக்கு செவி புலனையும் பார்வை திறனையும் மூளைகளையும் வழங்கியவர். அரிதாகவே நீங்கள் நன்றியோடு இருக்கின்றீர்கள். அவர்தான் பூமியின் மீது உங்களை நிலைப்படுத்தியவர். மேலும் அவர் முன்னால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அவர்தான் வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துபவர். மேலும் அவர்தான் இரவையும் பகலையும் மாற்றி அமைப்பவர். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? அவருடைய முன்னோர்கள் கூறியதையே அவர்களும் கூறினர். அவர்கள் கூறினர், நாம் மரணித்து மேலும் மண்ணாகவும் எலும்புகளாகவும் மாறிய பின்னர் நாம் உயிர்த்தெழுப்பப்படுவோமா? கடந்த காலத்தில் இத்தகைய வாக்குறுதிகள் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் கொடுக்கப்பட்டன. இவை கடந்த காலத்து கட்டுக்கதைகள் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. நம்பிக்கை கொண்டவர்களே பெரும்பாலோர் நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர். உபத்திற்கு கூறுகிறாக, நீங்கள் அறிந்திருந்தால் பூமியும் அதிலுள்ள ஒவ்வொருவரும் எவருக்குரியவர்கள்? அவர்கள் கூறுவர், கடவுளுக்கு. கூறும், பின்னர் ஏன் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை? கூறும், 7 பிரபஞ்சங்களின் இரட்சகர், மகத்தான சாம்ராஜ்யத்தின் இரட்சகர் யார்? அவர்கள் கூறுவர், கடவுள். கூறுகிறார, பின்னர் ஏன் நீங்கள் நல்லவர்களாக மாறவில்லை? கூறுகிறார, எவருடைய கரத்தில் அனைத்து பொருட்களின் மீதான ஆட்சி அதிகாரம் உள்ளது. மேலும் அவர்தான் உதவி வழங்கக்கூடிய ஒரே ஒருவர். ஆனால் எந்த உதவியும் தேவையில்லாதவர். நீங்கள் அறிந்திருந்தால். அவர்கள் கூறுவர், கடவுள். கூறுகிறார, எங்கே நீங்கள் தவறாக சென்றீர்கள்? நாம் அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்துள்ளோம். அதே சமயம் அவர்களோ பொய்யர்களாக இருக்கின்றனர். ஒருபோதும் கடவுள் ஒரு மகனை பெற்றெடுக்கவில்லை. அன்று அவரிடம் வேறு தெய்வம் எதுவும் எப்பொழுதும் இருந்ததில்லை. அவ்வாறுவில் ஒவ்வொரு தெய்வமும் தன் படைப்புகளோடு சுய ஆட்சியை பிரகடனம் செய்திருக்கும். மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவருடன் அதிகாரத்திற்காக போட்டியிட்டிருப்பார்கள். கடவுள் துதிப்பிற்குரியவர். அவர்களுடைய கூற்றுகளுக்கெல்லாம் மிகவும் அப்பாற்பட்டவர். எல்லா ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அறிந்தவர். அவர் உயர்வானவர். ஒரு பங்குதாரரை கொண்டிருப்பதற்கு மிகவும் அப்பாற்பட்டவர். கூறும், என் இரட்சகரை, அவர்கள் உள்ளாகியிருக்கும் தண்டனையான அதனை நீர் எனக்கு காட்டினாலும் காட்டவில்லை என்றாலும் என் இரட்சகரை வறண்டு மீள்கின்ற மக்களில் ஒருவனால் இருக்கும்படி என்னை விட்டுவிடாதேன். நாம் அவர்களுக்காக திகார் செய்து வைத்திருக்கும் அத்தண்டனையை நமக்கு காட்டுவது என்பது நாம் எளிதில் செய்யக்கூடிய ஒன்றே ஆகும். எனவே நன்மையை கொண்டு அவர்களுடைய தீய காரியங்களை எதிர்கொள்கிறார்கள். அவருடைய கூற்றுகளை பற்றி நாம் முற்றிலும் அறிவோம். சாத்தானிடமிருந்து பாதுகாக்கப்பட உபத்தளிப்பு கூறுகிறாக, என் இரட்சகரை, சாத்தான்களின் பிசுசுகளில் இருந்து நான் உன்னிடம் புகலிடம் தேடுகின்றேன். மேலும் நான் உன்னிடம் புகலிடம் தேடுகின்றேன். என் இரட்சகரை, அவை என் அருகில் வருவதை விட்டு உயிர் திருப்பப்படும் நாள் வரை மாண்டவர் ஒருபோதும் மீண்டு வர மாட்டார். உபத்தளிப்பு அவர்களின் ஒருவனுக்கு மரணம் வரும் பொழுது அவன் கூறுகின்றான், என் இரட்சகரை, என்னை திருப்பி அனுப்புகிறாக. அப்போது நான் விட்டு வந்த ஒவ்வொன்றிலும் நன்மையான காரியங்களை நான் செய்வேன். உண்மையல்ல, இவ்வாவும் கூறும் பொய்க்கூற்றாகும். உயிர்த்தெழுப்புகள் வரை இவ்வுலகிலிருந்து அவனுடைய ஆத்மா ஒரு தடை பிரித்து வைக்கும். கொண்டு ஊதப்படும் போது அந்நாளில் அவர்களுக்கிடையில் எந்த உறவும் இருக்காது. அன்று அவர்கள் ஒருவரை பற்றி மற்றொருவர் கவலைப்படவும் மாட்டார்கள். எடைகள் கனத்தோரை பொறுத்தவரை அவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். எவருடைய எடைகள் லேசாக உள்ளதோ அவர்கள்தான் தங்களுடைய ஆத்மாக்களை தொலைத்தவர்கள். என்றென்றும் அவர்கள் நரகில் தங்கியிருப்பார்கள். அவருடைய முகங்களை வெறுப்பு சூழ்ந்து கொள்ளும். மேலும் அங்கே அவர்கள் துண்டகரமாக நிலைத்திருப்பார்கள். என்னுடைய வெளிப்பாடுகள் உன்னிடம் மோதி காட்டப்பட்டு கொண்டிருக்க தொடர்ந்து நீ அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்துக் கொண்டே இருந்தால் அல்லவா? அவர்கள் கூறுவர், எங்கள் இரட்சகரை, எங்களுடைய பொல்லாத்தனம் எங்களை மூழ்கடித்து விட்டது. மேலும் நாங்கள் வழி தவறி சென்ற மக்களாகவே இருந்தோம். எங்கள் இரட்சகரை, இதிலிருந்து எங்களை வெளியே எடுத்து விடுகிறார்கள்.
எங்கள் பழைய நடத்தைகளுக்கு நாங்கள் திரும்பினால் பின்னர் நாங்கள் மெய்யாகவே தீயவர்கள் ஆகும். அவர் கூறுவார், இழிவு செய்யப்பட்டவர்களாக அங்கேயே தங்கியிருங்கள், மேலும் என்னிடம் பேசாதீர்கள். அவர்கள் நம்பிக்கையாளர்களை கேள்வி செய்தனர். முகத்தளிப்பு. என்னுடைய ஊழியர்களில் ஒரு கூட்டத்தினர் கூறி வந்தனர், எங்கள் இரட்சகரை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை மன்னிப்பீராக, மேலும் எங்கள் மீது கருணையை பொழிந்திடுவீராக. கருணையாளர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர். ஆனால் என்னையே நீங்கள் மறக்கும் அளவுக்கு அவர்களை நீங்கள் கேலியும் பரியாசமும் செய்தீர்கள். அவர்களை நோக்கி நகைப்பவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். அவருடைய உறுதிப்பாட்டுக்கு பகரமாக அவர்களை வெற்றியாளர்களாக ஆக்கியதன் மூலம் இன்றைய தினம் நான் அவர்களுக்கு வெகுமதி அளித்து விட்டேன். அவர் கூறினார், பூமியின் மீது எவ்வளவு காலம் நீங்கள் நினைத்திருந்தீர்கள்? எத்தனை வருடங்கள்? அவர்கள் கூறினர், நாங்கள் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளின் பகுதியில் நிலைக்கின்றோம், கணக்கெடுக்கவில்லை, கேட்பீராக. அவர் கூறினார், உண்மையில் ஒரு குறுகிய கால அளவு மட்டுமே தங்கியிருந்தீர்கள். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் உங்களை நான் வீணுக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நம்மிடம் நீங்கள் திருப்பப்பட மாட்டீர்கள் என்று. கடவுள் மிகவும் உயர்ந்தவர், உண்மையான அரசர், அவருடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை. மிகவும் கண்ணியத்திற்குரிய இரட்சகர், அனைத்து அதிகாரங்களையும் வைத்திருப்பவர். எவ்விதமான ஆதாரமும் இன்றி எவன் ஒருவன் கடவுளுடன் வேறு தெய்வத்தை இணை வழிபாடு செய்கின்றானோ அவனுடைய கணக்கெடுப்பு அவனுடைய இரட்சகரிடமே உள்ளது. நம்ப மறுப்பவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். கூறுகிறாக, என் இரட்சகரை மன்னிப்பையும் கருணையையும் கொண்டு எங்களிடம் பொழுகிறாக. கருணையாளர்கள் அனைவரையும் நீரே மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த வசனம் முடிஞ்சிருச்சு. தொடர்பு துறைக்கு ஆயத்தமாவோம். அத்திமுஷலா.